பாரத நாட்டின் ஒற்றுமை குறித்து அறிவுபூர்வமாக மாத்திரம் புரிந்து கொண்டால் போதாது, அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எல்லா பகுதிகளுக்கும் சென்று அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான இடங்களை பார்ப்பது, மக்களை பார்ப்பது, அதன் மூலமாக அனுபவ ரீதியாக இது ஒரே நாடு என்கின்ற உணர்வு அனுபவ ரீதியாக ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே இங்கு பாரத் தர்ஷன் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலும் வலுவூட்டுவதாக ஒரு சில கருத்துக்களை நான் அவர்கள் முன்பாக பதிவு செய்தேன். மிக்க நன்றி. நல்லா இருக்கு, ஆளுநர் அங்கே ஒன்றும் குறவில்லை, நல்லா இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்களா? ஏன்னா மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஆளுநர் ஆளுங்கட்சிக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் வேறுபடும். புரியுதா? எல்லா மாகாணத்துக்கும் வராது. என்றைக்கு பத்திரிகையில் செய்தி வருதோ அந்த இடத்துல எங்கேயோ பிரச்சனைன்னு தெரியும். மற்றபடி எல்லா மாகாணத்தை பற்றியுமா பேப்பரில் வந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், சில 4-5 மாகாணங்கள், மேக்ஸிமம் 3 மாகாணம், இதெல்லாம் அமைதியாக நடந்து இருக்கு, ஒன்றும் குழப்பமே இல்லை. சரிதானே? அண்ணாமலை என்பது பிஜேபி, நான் பிஜேபி இல்லை. பாரத நாட்டில் ஒருமைப்பாடு குறித்து அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டால் போதாது, அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாடு முழுவதும் வலம் வந்து மக்களை சந்தித்து அந்த நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த தேசம் என்பது வேறு வேறு அல்ல, ஒரே தேசம்தான் என்கின்ற உணர்வு ஏற்படும். தேசிய ஒருமைப்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே இங்கு நம்முடைய வைரவேல் அவர்கள் 32 ஆண்டுகளாக ஒரு பெரிய முயற்சி செய்து வருகிறார்கள். அதை பாராட்டுகின்ற வகையில் இன்றைக்கு நடைபெற்ற இந்த பாரத் தர்ஷன் குடும்ப சங்கமம் என்ற நிகழ்ச்சி நானும் கலந்து கொண்டு அதை வலியுறுத்தி பேசினேன். என்ன மாதிரியான கருத்தை நம்ம இதில் முன்னிறுத்துகிறோம்? அது ஏற்கனவே நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க வேண்டும், அதை கேட்டிருக்க வேண்டும், அதை அப்படியே போட்டு